இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர்? இதை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம். 7 கொடுத்து போய்க்கிறாங்க ஃபார்மு, ஆனால் 4 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீதி 2 ஃபார்ம் என்ன இதில் இப்போது 4 தான் கொடுத்துருக்காங்க. என் வீட்டில் 6 பேர் இருக்காங்க, என்ன உள்பட. ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்காம விட்டுருக்காங்க. இப்போ நான் இன்னொரு ஃபார்ம் எங்கே போய் வாங்குறதுன்னு ஒன்றும் தெரியல. ஏதோ பட்சம் வெப்சைட்டில் பார்ப்பான். இவ்வளோ ஜனங்களை எப்படி வெப்சைட்டில் பார்க்க முடியும்? இப்போ எங்கள் வாக்கை நீக்கிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு யார் பதில் சொல்கிறது? பழைய வாக்காளர் பட்டியலில் நாங்கள் எங்கே எடுப்போம்? ஒவ்வொருத்தர் வீட்டையும் நம்ம பழைய வாக்காளர் பட்டியல் வச்சுருப்போமா? தேர்தல் ஆணையம்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையமா இல்லை மத்திய அரசு தேர்தல் ஆணையமான்னு முதல்ல எங்களுக்கு புரியணும். வாக்காளர் சரிபார்ப்புக்காக வந்திருக்கோம் மேம். வாக்காளர் இணைக்கிறதுக்கு தெரு தெருவாக வருவாங்க, எல்லாம் இணைச்சிட்டு போவாங்க. அதே போல் முகாம் மாதிரி வச்சு இணைக்கிறவங்க இணைப்பாங்க, விடுபட்டவங்க இறந்தவங்களை நீக்குவாங்க. இதனாலே ஒன்றுமே புரியல. ஏதோ புதுசாக எஸ்ஐஆர்ன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்ததும் இல்லாமல் நான் வீட்டில் வேறு இருக்க மாட்டேங்க, 2 பேர் தான் இருக்கோம். 2 பேருமே வேலைக்கு போயிடுறோம். பக்கத்து வீட்டில் போயிருக்காங்க, பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்காம விட்டுருக்காங்க. இப்போ நான் இன்னொரு ஃபார்ம் எங்கே போய் வாங்குறதுன்னு ஒன்றும் தெரியல. ஒன்றுமே புரியல எனக்கு. என்ன எஸ்ஐஆர்னு ஒன்றும் புரியல ஐயா. எனக்கு 66 வயசு ஆகுது. நான் கிட்டத்தட்ட இப்போ 13-14 எலெக்ஷனில் ஓட்டு போட்டுருக்கேன். எனக்கு இப்போ எங்கள் அப்பா பேரை எங்கள் அப்பா நம்பரை கேட்குறாங்க. நான் எங்கே போய் தேடுறது? அதிகாரிங்க கேட்டால் வெப்சைட்டில் பாருன்றாங்க. நான் பார்ப்பேன், ஏதோ பட்சம் வெப்சைட்டில் பார்ப்பான். இவ்வளோ ஜனங்களை எப்படி வெப்சைட்டில் பார்க்க முடியும்? அந்த நம்பர் எழுத முடியுமா? இதை எழுதி கொடுக்கலன்னா ஓட்டு கேன்சல் ஆகிடுன்றாங்க. இதுக்கு யார் பதில் சொல்கிறது? இது தேவையில்லாத வேலையை செய்துன்னு இருக்கிறாங்க. இது நேற்று கொடுத்தாங்க, நாங்கள் இல்லை, வீட்டில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இதை ஃபுல்லப் பண்ணுறதுக்கே இப்போ நான் படிச்சிருக்கிறேன், நான் பண்ணிடுறேன். இப்போ படிக்காதவங்க இருக்கிறாங்க, அவங்க இதில் பண்ணுன்றாங்க. அவங்களுடைய அப்பாவுடைய ஐடி எழுதுன்றாங்க. இப்போது 2005 உடைய நம்பர் இதில் எழுதுன்றாங்க. நம்ம இப்போ 2026 வந்துட்டோம். இப்போ இந்த நம்பரை நான் எங்கே போய் தேடுறது? பழைய வாக்காளர் பட்டியலில் நாங்கள் எங்கே எடுப்போம்? ஒவ்வொருத்தர் வீட்டையும் நம்ம பழைய வாக்காளர் பட்டியல் வச்சுருப்போமா? இல்லை. இப்போது என்னுடைய சொந்த வீடு, நான் லோனில் தான் வீடே கட்டியிருக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இருக்கும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஓட்டு இருக்குது. இந்த இடத்துல 8 ஓட்டு போட்டுருந்தோம். இப்போ ஐடியிலேருந்து எங்கள் அம்மாலாம் வயசானவங்க போயிட்டு வருவாங்க. இப்போ இந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் ஃபுல்லப் பண்ணுன்னு சொன்னால் எப்படி சார் பண்ணுறது? இது இந்த ஒன்றிய அரசு இதை ரொம்ப கண்டிக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு இந்த கேன்சல் பண்ணி கொடுங்க, இல்லை பழைய முறையே கொண்டு வாங்க. இந்த 2005 இதில் நோட் பண்ண சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் வீடு விட்டால் முதல்ல 2000 அந்த படிவத்தை கொடுங்க, அதை கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதில் நோட் பண்ணுறோம். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் படிக்காதவங்களாம் இருக்காங்க. கொளுத்து வேலை செய்கிறவங்களுக்கு இதை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு வீட்டில் இருக்கணும். அவங்க இப்போ கொடுத்துட்டு போகிறீங்க, இன்னும் 3 நாள் கழித்து வாங்கன்றீங்க, வருவோன்றீங்க. அப்போ அவங்க அந்த வேலையை விட்டுட்டு அந்த கொளுத்து வேலை செய்கிறவங்களும் வீட்டில் தான் இருக்கணும். அவங்க பொழப்பு போய் இந்த ஓட்டுக்கோசரம் இங்கே வர கவர்மெண்ட்டு மக்களுக்கு நல்லது செய்கிற வர கவர்மெண்ட்டாக இருக்கணும். இதை ஓட்டே இப்போ பறிப்போகிற நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. பீகாரில் பண்ண ஒரு சட்டத்தை தான் இங்கே எடுத்துன்னு போகிறீங்க. இதுக்கு இன்னும் உத்தரவாதம் இருக்குது? ஓட்டுக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுக்க போகிறீங்க? இல்லை, எதுவும் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த விஷயம் வேண்டாம். அது இதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயந்தான், தேவையில்லாதது. எங்ககிட்ட எல்லாமே இருக்குது. அதை விட்டுவிட்டு நான் என்னத்துக்கு புதுசாக ஒன்று அப்ளிகேஷன் வாங்கி, தேவையில்லாதது. நான் இதே இடத்துல 40 ஆண்டு காலமாக இந்த இடத்துல இருக்கிறேன். நான் 4-5 இது சட்டமன்றத்தை சந்திச்சிருக்கிறேன். இது நாடாளுமன்ற தேர்தலில் நான் வாக்களிச்சிருக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வாக்கு நான் சீரான முறையில் தான் போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ கொடுத்துருக்குற அந்த படிவம் எடுத்தாந்து கொடுத்துட்டு இதில் எப்படி இது என்னன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதில் ஒரு கொடுக்குறாங்க, ஒரு 6 ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதில் 4 ஃபார்மு தான் அந்த ஓட்டர் இதில் குறிப்பிட்டு போயிடுறாங்க அவங்க. இது என்னென்னா, என்னுடைய நண்பர் கூட என்ன செய்தார், பக்கத்தில் போய் விசாரிக்கும் போது என்னென்னா, இந்த ஃபார்ம் 5, 6, 7 கொடுத்து போய்க்கிறாங்க ஃபார்மு, ஆனால் 4 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மீதி 2 ஃபார்ம் என்னென்னா, இது நடைமுறையில் சரியான முறையில் இல்லை. ஏற்கனவே நல்ல முறையில் தான் இந்த பகுதியில் எல்லா வாக்காளர்களும் சீரான முறையில் தான் எடுத்து அவங்கள பதிவு பண்ணி அவங்களுடைய வாக்காளர்களுடைய அட்டை மற்ற அவங்களுக்கு ஐடி மற்ற எல்லா ப்ரூஃப் வச்சுட்டு தான் அவங்க ஓட்டு போட்டுட்டு வராங்க. இப்போ திடீர்னு இந்த இடத்த இந்த இது சொல்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது சார். நம்ம வீட்டில் 6 நபர் சார். அந்த 6 நம்பரில் டீச்சர்ஸ் எல்லாம் 4 படிவத்தை கொடுத்துருக்காங்க. 4 படிவம்னா 2 படிவம் குறைவாக இருக்குது. ஏன்னா 4 பேர் தான் கொடுத்துருக்காங்க, 6 பேருக்கு 4, 2 குறைவாக இருக்குது. இதில் இப்போது 4 தான் கொடுத்துருக்காங்க. என் வீட்டில் 6 பேர் இருக்காங்க, என்ன உள்பட.
எனக்கு அனைத்து பொருளும் இருக்குது. இப்போ ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி உள்பட எல்லாமே இருக்குது. காலங்காலமாக நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாருமே வாக்களிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி 6க்கு 4 கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 காணும் சார். ஆனால் இந்த எஸ்ஐஆர் கொண்டுன்னு வர்றது ஒன்றிய அரசாங்கம் எதுக்காக இது செய்யுதுன்றது தெரியல. ஆனால் பீகார்லாம் பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் ஓட்டுலாம் காணாமல் போயிருக்கு. அந்த ஓட்டு வங்கிலாம் குறைக்கிறாங்க. ஆனால் இதே ராகுல் காந்திலாம் எதிர்ப்பு தெரிவித்தார். அதே மாதிரி இங்கே இருக்கிற முதலமைச்சரும் அது மாதிரி தெரிவித்தார். ஏற்கனவே சொல்லிட்டார், இது மாதிரிலாம் வந்து இந்த எஸ்ஐஆர்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றது. அதுக்கு தான் இதுக்கு முன்கூட்டியே கூட அனைத்து கட்சியும் கூட்டி இது மாதிரியெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம இடத்துல வந்து இந்த எஸ்ஐஆர்லாம் கொண்டு வரக்கூடாதுன்றது தான் இந்த எதிர்ப்பு தெரிவித்து வன்முறையாக கண்டிக்கிறான்றதை முடிவு பண்ணாங்க. ஆனால் அது எது கொண்டு வராங்கன்னு சார். இப்போ இது 6க்கு 4 தான் படியும் இருக்குது. அது என்ன காரணம் தெரில. எங்கங்க எங்களால் எப்படிங்க போட முடியும்? இதுமாரி பேப்பர்களை கொடுத்து ஃபுல்லாக பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சரியாக தெரியல. நாங்கள் எப்படி ஓட்டு போட முடியும்? நாங்கள் எப்போவுமே கொடுக்குற மாதிரி எங்களுக்கு ஃபார்ம் தருவாங்க, பேப்பர் தருவாங்க. அதை வச்சு நாங்கள் ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி கார்டு, அதை எடுத்துன்னு போவோம். சில்ப்பு கொடுப்பாங்க, அதை எடுத்துன்னு போய் தான் நாங்கள் போட்டுக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு இதெல்லாம் பண்ணாக்கா எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம்ன்றது இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அவசர காலத்தில் இது தேவையில்லாதது. ஏன்னு சொன்னால் இந்த 3 மாதத்தில் வந்து இவங்களால் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு திருத்தம் பண்ண முடியாது. இவங்க வந்து தேர்தலில் வந்து ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறதுக்காக ஏதோ தவறாக பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்து புரியுது. இதில் வந்து என்ன சொன்னால் அந்த சிறப்பு தீவிர திருத்தம் ஒன்று கொண்டாடுறோம் இல்லைங்களா? அதில் வந்து 2002 இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து 1957 பிறந்தவன். நான் வந்து 8 தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறேன். நான் ஒன்றும் திருப்பி வந்து என்னுடைய தாய் தந்தை என்னுடைய பெரிய 2 பேருமே இறந்துட்டாங்க. நான் இப்போ யாருடைய பேரை நான் அதில் சேர்ப்பேன்? எங்கே நான் ஆதார் கார்டுன்றதே கிடையாது. இது மாதிரி இப்போது என்ன மாதிரி ஒரு விவரமான ஆட்களுக்கே இது மாதிரி புரியலன்னு சொன்னால் அந்த பாமர மக்களுக்கு இது எப்படி புரியும்? தெரிஞ்சவங்க கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, இத்தனை வருஷம் நான் ஓட்டு போட்டேன், திடீர்னு எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. ஒரு பக்கத்தெருவில் இருக்கு. எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க சார் இந்த மாதிரி? ஒன்றுமே புரியல எங்களுக்கு. 3 நாளில் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்கலாம். அப்போ எங்களுக்கு ஓட்டு வராதா? ஓட்டு போட முடியாதா? விடுபட்டு தான் போயிடும் நிறைய வாக்காளர்களே. ஒரு 65 லட்சம் இந்த பகுதியில் இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சம் வந்து வாக்காளர்கள் அதில் பேர் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இதனுடைய வழி தேடுறாங்களே வழி. இது வந்து ஒன்றும் அவ்வளோ இதுவாக தெரியல இந்த இது வாக்காளர்களுடையது. இதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது. இது வாக்காளர் இப்போ அது எலெக்ஷன் வர டைமில் அது வீடு வரையாக வருங்க, அந்த ஸ்லிப்பை கொடுப்பாங்க. நாங்கள் எந்த பூத்தில் போய் வாக்களிக்கணுமோ வாக்களிப்போம். ஆனால் இன்னி காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர்னு கொண்டு வரும்போது இப்போ 4 பேருக்கு 2 பேருக்கு 3 பேர் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது விதிமுறையாக என்னன்னு தெரில. அப்படி கொடுத்தாலும் அடுத்த முறை அடுத்த 2026 எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு வாக்களிப்போமா முடியாதான்றது கொஞ்சம் கட்டத்தில் தான் சார் இருக்குது. ஃபார்ம் தமிழில் தான் இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஒன்றும் புரியல. இதே போல் ஆதாரை வந்து எல்லாத்துலேயுமே இணைக்க சொல்கிறாங்க. ஆதாரியம் பேனையும் இணைங்க, ஆதாரியம் ஓட்டர் ஐடியா இணைங்க, ஆதாரியம் பேங்க்கு பாஸ்புக்கை இணைங்க அப்படின்றாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா இதில் வந்து ஆதாரே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் செல்லாதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல எனக்கு. எல்லாமே ஆதார் கூட லிங்க் பண்ணிட்டோம். இப்போ ஓட்டில் புதுசாக ஆளை சேர்க்கணும், இல்லை ஏதாவது ஒன்று புது பசங்களை இது பண்ணணுன்னாக்கா ஆதார் ஆவணம் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. மற்ற ஆவணங்களை கேட்குறாங்க, பர்த் சர்டிஃபிகேட், கிஃப்ட் சர்டிஃபிகேட்டு. 50 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். எனக்கு இபிக்கு பில்லு இருக்குது, கார்டு இருக்குது, சொந்த வீடு இருக்குது, வரி ரசீது இருக்குது. இப்போ இன்னும் வந்து அனாதை ஆகிற மாதிரி இருக்குது இந்த திட்டம். இது எதுக்கு இந்த எஸ்ஐஆர்? இதை நாங்கள் வன்மையாக கட்டிக்கிறோம். இதில் எழுதி நாங்கள் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு எழுதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இன்னொருத்திட்ட எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்து போய் ஓட்டு போடுறதுலாம் எங்களுக்கு சரி வரும். எங்களுக்கு பழசு எதோ கொடுக்குறீங்களோ அதையே நாங்கள் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறோம். கண்டிப்பாக வந்து எங்களுக்கு சந்தேகப்படுறோம். நாங்கள் எப்படின்னு சொன்னால் ஹரியானா மாநிலத்தில் வந்து தேர்தலில் 25 லட்சம் வாக்காளர்கள் வந்து போலி வாக்காளர்கள். போலி வாக்காளர்கள்னால் ஒரு பேர்லேயே 100 பேர் 150 பேருக்கு மேலே வந்து ஒரு லேடிஸுங்க போட்டு இப்படி தான் வெற்றி பெற்றாங்க. எல்லா தேர்தல் கணிப்பும் வந்து என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் வரும்ன்ற மாதிரி தான் முடிவு பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுன்னா இப்படி வந்து அந்த 25 லட்சம் ஓட்டை வந்து மாற்றத்தால் மாறி போச்சு. இதுதான் உண்மை. இதே மாதிரி தமிழகத்துலேயும் வந்து இவங்களால நேரடியாக வெற்றி பெற முடியாது. ஏன்னா வந்து இந்த இப்போது இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன பண்ணுறது, நிறைய வந்து மக்களுக்கு சலுகை பண்ணிக்கிறதால வந்து அவங்க நம்ம ஓட்டு வாங்க முடியாததுக்காக இது மாதிரி வந்து ஒரு குறுக்கு வழியில் போகிறத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதே தேர்தல் ஆணையம் நான் எலெக்ஷன் கார்டு கொடுத்துருக்கு. இதே இந்திய அரசு தானே ஆதார் கார்டு கொடுத்துருக்கு. இதே தமிழ்நாடு அரசு தானே ரேஷன் கார்டு கொடுத்துருக்கு. இவ்வளோ தொழில் இல்லாத ப்ரூஃப் கிடைக்காது. எங்கள் கூட நேரடியில் வந்தால் கிடச்சிருமா? இல்லை நாங்கள் ஊருக்கு போயிருக்கோம், அப்போ நாங்கள் இந்த ஓட்டு லிஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம் ஆகிடுமா? ஊருக்கு போயிடுவோம், வராங்க, யார் வராங்கன்னு தெரியாது. இங்கே வந்து இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்துட்டு போகிறாங்க, நாங்கள் பார்க்கல, எங்கள் லிஸ்ட்டு வரல. நாங்கள் போய் எங்கே மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். பீகாரில் இத்தனை லட்சம் ஓட்டை திருடு நம்ம இது மாதிரி வந்து இப்போ நானும் பார்த்து நியூஸில் பார்த்துக்கிறேன். இதே வேலை தான் தமிழ்நாட்டில் செய்வாங்களும் எங்களுக்கும் சந்தேகம் தான் இருக்குது. அதே சந்தேகம் இங்கே எங்களுக்கும் இருக்குது. இப்போது சின்ன எக்ஸாம்பிள்,
இப்போ ஒரு மாதம் நான் வெளியே ஊருக்கு போயிருக்கேன், என் வீடு பூட்டியிருக்கு. நான் 40 வருஷமாக ஓட்டு போட்டுனுக்கிறேன். இந்த வருஷம் இப்போ இல்லைன்னு லிஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா, என் ஓட்டு கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா நான் எங்கே போயிட்டு பண்ணுமா? இது மாதிரி எவ்வளோ நிலைமை இருக்கும்? கரெக்டாக வர்றவங்க யார் வராங்க? தமிழ்நாடு அரசு தேர்ந்தெடுத்த ஆள் அனுப்பின வந்து ஒர்க்கர்ஸ் வராங்களா, இல்லை மத்திய அரசுலேருந்து வராங்களா? யாருக்கு புரியும், யாருக்கு தெரியும்? ஃபில்லப் பண்ணி தரலனா கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணி கொடுக்கணுன்றாங்க. அந்த டைமில் நான் பசங்களை ஸ்கூல் கூட போவேன், வெளியே போவேன். இவங்களுக்காக நம்ம உட்காந்து இருக்க முடியுமா? இது ஏன் தேவையில்லாத கொண்டு வந்து மக்களெல்லாம் வந்து திசை திருப்புறாங்க? இது திசை திருப்புறாங்க. இது வெற்றி வாய்ப்புக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு வேலையை அந்த வேலையை பற்றி தெரியாது அவங்களுக்கு. இது என்னன்றது. ஆனால் அவங்க வாக்காளர்களை வந்து சேகரித்ததெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது. ஒவ்வொன்றா அந்த இதில் தான் அவர் தான் வந்து அந்த ஒன்றிய அரசு தான் வந்து சீரான முறையில் ஒவ்வொரு இதுலேயும் வாக்காளர்களை சேர்த்து இந்த பகுதியில் இவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறன்றதை நிர்ணயம் பண்ணி வச்சுருக்குது. அது வந்து இவங்க வந்து என்னென்னா யாராவது போட்டால் போதும், நமக்கு வந்தால் இருக்குது. அவர் வெற்றி வாய்ப்பு வரக்கூடியவரை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்போ கொடுக்குறது இதுக்கு முன்னாடி நம்ம சீராக இருக்கிற மாதிரி அப்படியே விட்டாலும் அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இன்னி காலகட்டத்தில் அவங்க இது மாதிரி இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதால இப்போ அந்த ஓட்டு வங்கிங்கெல்லாம் குறைக்கிறதுக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோ இவங்கெல்லாம் வந்து இங்கே கால் ஊன முடியல, ஒரு எம்எல்ஏ எம்பியோ அதிகரிக்க முடியல. அதே மாதிரி கூட்டணி கட்சியும் அவங்களுக்கு ஜால்ரா போடுற காரணத்தினால, இது வெளிப்படையாக நான் ஓப்பனாக பேசுகிறேன், ஜால்ரா போடுற காரணத்தினால அதுக்கு அவங்க ஜால்ரா போடுறாங்க. யார்? அதிமுக காரங்களாக இருக்கட்டும், டிவிக்காக இருக்கட்டும், இப்போ மீதி இருக்கிற இதர கட்சிகள்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி சார். ஆனால் எஸ்ஐஆர் கொண்டுன்னு வருது, அது நல்லா இருக்காதுன்றது என்னுடைய கருத்து சார். பீகார் ஹரியானாவில் ப்ராப்ளம்னாக்கா அங்கே திருத்தணும். ஒரு ஆளுக்கே ஒரு ஆள் ஃபோட்டோ போட்டு 23 ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க. அங்கே சரி பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டில் தான் மாதம் எலெக்ஷன் வருதுனாக்கா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து சரி பார்த்து எல்லாமே கரெக்டாக பண்ணின்னு வராங்க. ஓட் லிஸ்ட்டு கூட அவங்களே வந்து லிஸ்ட்டு போட்டு ஒரு தனிப்பட்ட ஆளுங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இதை காமிச்சாலே போதும் ஓட்டு போட வச்சுடுறாங்க. அங்கே ப்ராப்ளம்னாக்கா அங்கே சரி செய்யணும். இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து கரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் வேலை செய்கிற மாதிரி இருக்குது, கரெக்டாக வேலை செய்கிறாங்க. ஆனால் அங்கே வேலை செய்ய மாட்றாங்க. அந்த ஏரியாவில் பார்க்காம இங்கே வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க. அதுனா ஒன்றும் புரியல. ஒன்றிய அரசு வந்து வச்சுருந்த மனசில் இருந்த இதெல்லாம் போயிடுது. அவங்க நம்பிக்கையில் அடுத்த வாட்டி வருவாங்களா வரமாட்டாங்களோ ஒன்றும் புரியலையா. நிச்சயமாக அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தகுதியான வாக்காளர்கள் இது மாதிரி இருந்தால் சில பேர் வந்து இது வானன்னு தூக்கி போட்டுருவாங்க இந்த பாமை. அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வாக்கு வந்து நீக்கப்படும். அவங்களாம் என்ன பண்ணுறது? இப்போ நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் 50 வருஷமாக. இப்போ எங்கள் வாக்கை நீக்கிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இதுக்கு யார் பதில் சொல்கிறது? அதனால தான் இதை வன்மையாக கண்டிக்கிறாரு நம்ம முதலமைச்சரும். நாங்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு 300 ஓட்டு கிட்ட கம்மியாகிடுச்சு. இப்போ இந்த ஏரியாவில் 300 ஓட்டு கிட்ட கம்மியாகுது. அப்போ அந்த 300 ஓட்டுக்கு நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? யாருக்கிட்ட முறையிடுறது? வந்து ஒரு 3-4 மினிட் கொடுத்துட்டு போய் இப்போ வந்து ஃபார்முக்கு வந்து நிற்கிறாங்க.